தங்கம். நேத்து வரைக்கும் இதோட விலையை கேட்டாலே தலை சுத்தம். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. சவரன் 1 லட்சத்தை தாண்டி ராக்கெட் வேகத்துல போய்கிட்டு இருந்த தங்கம் திடீர்னு தரதட்டி நிக்குது. ஆமாங்க, கடந்த சில நாட்களா தங்கம் விலை மளமளவென சரிஞ்சுகிட்டு இருக்கு. இது ஏதோ சாதாரண இறக்கம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியலும் பொருளாதார யுத்தமும் ஒளிஞ்சிருக்கு. குறிப்பாக அரபு நாடுகள் ஏன் கூடையா தங்கத்தை மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு காலத்துல ராட்சதன் போல வளர்ந்த தங்கம் விலை இப்போ ஏன் இப்படி தடுமாறுது? இது வெறும் ஆரம்பம்தானா, இல்ல தங்கம் விலை இன்னும் குறையுமா? இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப தெளிவா ஆழமா பார்க்க போறோம். நீங்க நகை வாங்க திட்டமிட்டு இருந்தாலும் சரி, இல்ல முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. வாங்க அந்த மர்மமான பின்னணியை தேடி போவோம். முதல்ல இன்னைக்கு சென்னை நிலவரப்படி தங்கம் விலை என்னன்னு பார்த்துருவோம். மார்ச் 23ஆம் தேதியான இன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் தங்கம் 13,619 ரூபாய்க்கும், 24 கேரட் தங்கம் 14,857 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. இது பார்க்கறதுக்கு அதிகமா தெரியலாம், ஆனா கடந்த சில நாட்களோட ஒப்பிட்டு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இதோ இந்த தரவுகளை கவனிங்க. மார்ச் 14ஆம் தேதி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,760 ரூபாய்க்கு வித்துச்சு. ஆனா இன்னைக்கு அது 13,619 ரூபாய்க்கு வந்து நிக்குது. அதாவது வெறும் 10 நாட்கள்ல 1 கிராமுக்கு 1,100 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கு. ஒரு சவரன்னு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய்க்கு மேல சரிவு. என்னது, 10 நாள்ல 9,000 ரூபாய் குறைஞ்சிருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. இதுதான் இப்போதைய யதார்த்தம். மார்ச் 15, 16 தேதிகள்ல உச்சத்துல இருந்த விலை மார்ச் 19க்கு அப்புறம் மளமளவென சரிய ஆரம்பிச்சது. இங்கேதான் நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கடந்த ஜனவரி மாசம் தங்க விலை ஒரு சவரன் 1.3 லட்சத்தை தொட்டு எல்லாத்தையும் அதிர வச்சது. சாதாரண மக்கள் தங்கம் வாங்கவே முடியாதுன்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா இப்போ நடக்கிற இந்த சரிவு அந்த பயத்தை போக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. சரி, இந்த திடீர் சரிவுக்கு உலக நாடுகள் என்ன சொல்லுது? சந்தை வல்லுநர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? இதுக்கு முக்கியமான 3 காரணங்களை சொல்றாங்க. அதுல முதல் காரணம் மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது அரபு நாடுகள் செஞ்ச ஒரு மெகா விற்பனை. ஆமாங்க, அரபு நாடுகள் கிட்ட இருக்கிற தங்கத்தை அவங்க மொத்தமா சந்தையில விற்க தொடங்கி இருக்காங்க. அவங்க ஏன் தங்கத்தை விற்கணும்? அங்கேதான் ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கு. அது என்னங்கிறத விரிவா பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தங்க விலையோட இந்த திடீர் சரிவை எப்படி பார்க்கறீங்க? இது இன்னும் குறையும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம விவாதத்தை தொடருவோம். இப்போ அந்த முதல் காரணமான மார்ஜின் கால் நெருக்கடி பத்தி பார்ப்போம். பொதுவான பின்னணி என்னன்னா, சர்வதேச சந்தையில ஈரான் இஸ்ரேல் பதற்றம் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விலை, அதாவது க்ரூட் ஆயில் விலை ஒரு பேரல் $100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. எண்ணெய் விலை ஏறினா தங்க விலையும் ஏறும்னு தான் நாம நினைப்போம். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எண்ணெய் விலை ஏறும்போது பங்குச்சந்தையில இருக்கிற பெரிய முதலீட்டாளர்களுக்கு பலத்த நஷ்டம் ஏற்படுது. அவங்க செஞ்ச முதலீடுகள் எல்லாம் சரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த நஷ்டத்தை சரிக்கட்ட அவங்களுக்கு கையில் உடனடியா பணம் தேவைப்படுது. இத பொருளாதார மொழியில லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல அவங்க கையில இருக்கிற பணப்புழக்கத்தை அதிகரிக்க அவங்க கிட்ட இருக்கிற பாதுகாப்பான முதலீடு எதுன்னு பார்ப்பாங்க. அதுதான் தங்கம். தங்கத்தை வித்தா உடனே காசாக்கிடலாம் இல்லையா? அதனால அரபு நாட்டு பெரிய நிறுவனங்களும் உலகளாவிய முதலீட்டாளர்களும் தங்களோட லாபத்தை பார்க்காம கையில இருக்கிற தங்கத்தை கூடையா சந்தையில விற்க ஆரம்பிச்சாங்க. இதனால சந்தையில தங்கத்தோட வரத்து அதிகமாயிடுச்சு. ஆனா வாங்குறவங்க குறைவா இருக்காங்க. இதனாலதான் தங்கம் விலை தடாலடியாக குறைய தொடங்குச்சு. இது ஒரு தற்காலிக நடவடிக்கை தான் அப்படின்னு சில பொருளாதார அறிக்கைகள் தெரிவிக்குது. ஆனாலும் இந்த மார்ஜின் கால் நெருக்கடி தங்கம் விலைய ஒரு ராட்சதன் உயரத்திலிருந்து தரைக்கு கொண்டு வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. அடுத்ததா தங்கம் விலையை தீர்மானிக்கிற 2வது முக்கியமான காரணி அமெரிக்க டாலரின் விஸ்வரூபம். உலக சந்தையில தங்கம் எப்போதும் டாலருக்கு எதிராவே செயல்படும். அதாவது டாலர் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை குறையும். இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் சூழல் நிலவறதால உலக முதலீட்டாளர்கள் எல்லாரும்
தங்கம் மேல இருந்த நம்பிக்கையை விட அமெரிக்க டாலர் மேல அதிக நம்பிக்கை வைக்க தொடங்குறாங்க. ஏன்னா போர்க்காலத்துல டாலர் தான் பாதுகாப்பான கரன்சியா பார்க்கப்படுது. இதனால டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகி அதோட மதிப்பு கிடுகண்டுன்னு உயருது. டாலர் பலமாகும்போது சர்வதேச சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். டாலர் ஏற ஏற தங்கம் இறங்கிக்கிட்டே இருக்கும். இதுவும் இந்த மார்ச் மாத சரிவுக்கு ஒரு முக்கிய காரணம். சரி, டாலர் மட்டும்தானா? இல்லவே இல்லை. இங்கே மூணாவதா ஒரு கேம் சேஞ்சர் இருக்கு. அதுதான் அமெரிக்க ஃபெடரல் வங்கியோட வட்டி விகித அறிவிப்பு. வழக்கமா பொருளாதாரம் மந்தமா இருந்தா வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. ஆனா இப்போ அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க போறது இல்லைன்னு ஒரு சூசகமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது ஏன் தங்கத்தை பாதிக்குது? தங்கம் ஒரு முதலீடுதான், ஆனா அதுல இருந்து நமக்கு மாசம் மாசம் வட்டி வராது. ஆனா அதே நேரத்துல அமெரிக்க அரசு பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சா அதுல வட்டி கிடைக்கும். இப்போ வட்டி விகிதம் குறையாதுன்னு தெரிஞ்சதும் முதலீட்டாளர்கள் தங்கத்துல போட்டு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வட்டி தர்ற பாண்டுகள் பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தங்கத்தோட மினுமினுப்பு கொஞ்சம் மங்க தொடங்கியிருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, தங்கம் விலை இப்படி தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்குமே அப்படின்னு கேட்டா வல்லுனர்கள் சொல்ற பதில் இல்லை. இதை பொதுவான பின்னணியில பார்த்தோம்னா தங்கம் விலையில ஏற்படுற இந்த மாற்றத்தை ஹெல்தி கரெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொருள் ரொம்ப அதிக விலைக்கு போயிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் மூச்சு விடுறதுக்காக கீழே இறங்கி வரும். அதுதான் இப்போ நடக்குது. தங்கம் இப்போ தரை தட்டி இருந்தாலும் அது ஒரு ராட்சதன் தூங்குற மாதிரிதான். போர் சூழல் இன்னும் தீவிரமானாலோ இல்லை அமெரிக்க பொருளாதாரத்தில ஏதாவது சரிவு ஏற்பட்டாலோ இதே அரபு நாடுகள் மறுபடியும் தங்கத்தை வாங்க குவிப்பாங்க. அப்போ விலை திரும்பவும் எகிரும். அறிக்கைகள் கூறுவது என்னன்னா இந்த சரிவு ஒரு குறுகிய கால மாற்றம்தான். இப்போ தமிழகச் சூழலுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல தங்கம்ங்கிறது வெறும் முதலீடு மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. கல்யாண விசேஷங்கள், பண்டிகைகள்னு தங்கம் இல்லாம நம்ம வீடுகள்ல எந்த விசேஷமும் நடக்காது. கடந்த சில வாரங்களா தங்கம் விலை ஒரு சவரன் 1.25 லட்சத்தை தாண்டி போனப்போ பல குடும்பங்கள் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. குறிப்பா இந்த ஏப்ரல் மே மாசங்கள்ல கல்யாணம் வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய இடியா இருந்துச்சு. ஆனா இப்போ மார்ச் கடைசியில ஏற்பட்டிருக்கிற இந்த சரிவு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்திருக்கு. நகை வியாபாரிகள் சங்கத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, விலை குறைய ஆரம்பிச்சதிலிருந்து கடைகள்ல கூட்டம் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியிருக்காம். மக்கள் இந்த விலை குறைப்பை சரியா பயன்படுத்திக்க பார்க்கறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். தங்கம் விலை குறையுதேன்னு சொல்லி உங்க கையில இருக்கிற மொத்த பணத்தையும் போட்டு ஒரே அடியில தங்கம் வாங்கலாமா? சந்தை நிபுணர்கள் சொல்ற அறிவுரை என்னன்னா, வேண்டாம். தங்கம் விலையில ஒரு நிலையற்ற தன்மை, வாலட்டிலிட்டி இப்ப இருக்கு. அதனால உங்ககிட்ட இருக்கிற பணத்தை சிறு சிறு பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு இறக்கத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது தான் புத்திசாலித்தனம். உதாரணத்துக்கு இன்னைக்கு 1 கிராம் வாங்குறீங்கன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு விலை இன்னும் இறங்குதான்னு பாருங்க. இறங்கினா அப்போ 1 கிராம் வாங்குங்க. இதுக்கு பேரு தான் ஆவரேஜிங். இதனால விலை ஏறுனாலும் இறங்குனாலும் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது. இதுதான் 2026இன் புத்திசாலித்தனமான முதலீட்டு முறை. இந்த நேரத்துல சில கட்டுக்கதைகளும் பரவிக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு, தங்கம் விலை இனிமே பழையபடி 5000 ரூபாய்க்கு வந்துரும் அப்படிங்கிறது. தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க. சர்வதேச அரசியல் சூழல்ல தங்கம் விலை இனிமே அப்படி ஒரு பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகத்தோட மொத்த கரன்சி மதிப்பும் இப்போ தங்கத்தை நம்பித்தான் இருக்கு. 2வது கட்டுக்கதை என்னன்னா, டிஜிட்டல் தங்கம் வந்ததால பிசிக்கல் கோல்டுக்கு இனிமே மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றது. இதுவும் தப்பு. நீங்க டிஜிட்டலா வாங்கினாலும் அந்த நிறுவனங்கள் அதுக்கு இணையான தங்கத்தை சேமிப்புல வச்சிருக்கணும். அதனால தங்கம் என்னைக்குமே அழியாத ஒரு சொத்து தான். தற்காலிகமா விலை குறைஞ்சாலும் நீண்ட காலத்துல தங்கம் உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் தரும். இப்போ நாம ஒரு டைம் லைன் பார்ப்போம். கடந்த 10 வருஷத்துல தங்கம் விலை எப்படி உயர்ந்து வந்திருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். 2016ல ஒரு சவரன் வெறும் 22,000 ரூபாய்க்கு வித்துச்சு. 2020 லாக்டவுன் சமயத்துல அது 40,000 நெருங்குச்சு.
ஆனா 2024ல இருந்து 2026க்குள்ள தங்கம் விலை அடைஞ்ச வளர்ச்சி இருக்கே, அது ஒரு அசுர வளர்ச்சி. வெறும் 2 வருஷத்துல விலை 2 மடங்காயிருக்கு. இதுக்கு காரணம் உலக நாடுகள் தங்களோட சேமிப்பை டாலர்ல இருந்து தங்கத்துக்கு மாத்துனது தான். குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க. அதனால தான் விலை ஏறுச்சு. இப்போ அரபு நாடுகள் தங்கத்தை விற்கிறதுங்கிறது அந்த ஒரு பெரிய கடல் அளவுல ஒரு சின்ன குடம் தண்ணியை தூக்கி வெளியே ஊத்துற மாதிரி தான். இதனால தங்கம் விலை அடியோட வீழ்ந்துடாது. தங்கம் விலை சரிவுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான காரணமும் சொல்லப்படுது. அதுதான் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முதலீடுகள். 2026ல முதலீட்டாளர்கள் எல்லாரும் தங்கம் மாதிரியான பழைய காலத்து முதலீடுகளை விட ஏஐ நிறுவனங்களோட பங்குகள்ல அதிகமா முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுறாங்க. பெரிய நிறுவனங்களோட லாபம் தங்கம் விலையை விட ஏஐ துறையில அதிகமா இருக்கிறதா சில தரவுகள் சொல்லுது. இதனால இளம் முதலீட்டாளர்கள் தங்கத்தை வித்துட்டு அந்த பணத்தை டெக்னாலஜி பங்குகள்ல போடுறாங்க. இதுவும் ஒரு சின்ன அளவிலான விற்பனை அழுத்தத்தை தங்கத்துக்கு கொடுக்குது. ஆனாலும் நம்ம ஊர் பெரியவங்க சொல்ற மாதிரி ஆபத்து காலத்துக்கு உதவும் ஒரே தோழன் தங்கம்தான். அதனால தான் இப்போ விலை குறையும் போது மக்கள் ஆர்வமா வாங்குறாங்க. சரி, அடுத்து என்ன நடக்கும்? இதான் இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி. வர்ற வாரங்கள்ல தங்கம் விலை எப்படி இருக்கும்? சர்வதேச சந்தை நிலவரப்படி ஈரான் இஸ்ரேல் பதற்றம் ஒருவேளை தணிஞ்சா எண்ணெய் விலை குறையும். அப்போ முதலீட்டாளர்கள் மறுபடியும் நிதானமா தங்கத்துல முதலீடு செய்ய வருவாங்க. ஆனா அது வரைக்கும் தங்கம் விலை இதே லெவல்ல இல்லனா இதை விட இன்னும் ஒரு 5-10% குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில தரகு நிறுவனங்கள் கணிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சவரன் 1 லட்சத்துக்கு கீழே வந்தால். இதன் பின்னணியை நீங்க முழுசா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரபு நாடுகளோட விற்பனை, அமெரிக்க டாலரின் எழுச்சி, ஃபெடரல் வங்கியின் பிடிவாதம், இந்த 3ம் சேர்ந்துதான் தங்கத்தோட விலையை கீழே கொண்டு வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு சுழற்சி தான், சைக்கிள். தங்கம் விலை சரிஞ்சாலும் அதோட மதிப்பு என்னைக்குமே குறையாது. தங்கம் தரை தட்டியது அப்படின்னு நாம சொல்றது ஒரு தற்காலிகமான விஷயம்தான். அது மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆனா அதுவரைக்கும் கிடைக்கிற இந்த சின்ன சரிவை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும். குறிப்பா ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சிறுக சேமிக்க இதுதான் சரியான நேரம். திருமண ஏற்பாடுகள்ல இருக்கிறவங்க இப்பவே அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு வைக்கலாமான்னு உங்க நகைக்கடைக்காரர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. தங்கம் விலை குறையிறது பலருக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் ஏற்கனவே அதிக விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, தங்கம் எப்பவுமே ஏமாத்தாது. நீண்ட கால அடிப்படையில பார்த்தா தங்கம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். தங்கம் விலை பத்தின உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? இன்னும் எவ்வளவு குறையும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 4 பேருக்கு பயன்படும்னு நினைச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தங்கம் விலை ஏற்றமும் இறக்கமும் ஒரு கடல் அலை மாதிரிதான். அதை சரியா கையாண்டா நாம தான் வெற்றியாளர். மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இதுவரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை தங்கம் விலை நிலவரம் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்க சேமிப்பு சிறக்க வாழ்த்துகள்.